ஒரு டொமைன் நேம் வச்சு 10 வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியுமா? அது எப்படி பாசிபிள்? முடியுங்க. அதுக்கு தான் நம்ம சப்டொமைன் யூஸ் பண்ண போகிறோம். சப்டொமைன்னா என்ன, எதுக்காக சப்டொமைன் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒரே டொமைன் நேம் வச்சு நிறையா வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித்தவுட் எனி டிலே வி கேன் ஸ்டார்ட் ஆர் வீடியோ. ஃபஸ்ட்டு டொமைன்னா என்னங்கிறதுலேருந்து பார்த்துட்டு சப்டொமைனில் எப்படி மல்டிபிள் வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டொமைன் நேம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். டொமைன் நேமுங்கிறது என்னது? உங்கள் வெப்சைட்டோட அட்ரஸ். உங்கள் வீட்டோட அட்ரஸ் மாதிரி யூனிக்கான அட்ரஸ் உங்கள் வெப்சைட்டுக்கு இருக்கும். இன்டர்நெட்டில் எல்லா வெப்சைட்டும் லிங்க் ஆகிருக்கிறதுக்கு வந்து ஐபி அட்ரஸ் மூலமாக தான் லிங்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். நம்ம வீட்டுக்கு எப்படி பர்ஃபெக்டாக லேட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் இருக்குது, அதே மாதிரி வெப்சைட்டுக்கு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஐபி அட்ரஸ் நம்பர் ஃபார்மேட்டில் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்க கஷ்டமாக இருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் டொமைன் நேம் கான்செப்ட் வந்தது. டொமைன் நேமுங்கும் போது உங்கள் வெப்சைட்டுக்கான யூனிக் நேம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். google.com, facebook.com, techiglyte.com இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அதெல்லாம் சரி, இதெல்லாம் டொமைன் நேம். அப்போ அந்த சப்டொமைனுங்கிறது என்ன? சப்டொமைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம அப்பார்ட்மெண்ட் சிஸ்டம் எடுத்துக்கலாம். இப்போ அப்பார்ட்மெண்ட்டோட அட்ரஸ் எப்படி இருக்கும்? ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அட்ரஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஹவுஸுக்கு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஆர் நேம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அப்பார்ட்மெண்ட் ஏ, அப்பார்ட்மெண்ட் பி, அப்பார்ட்மெண்ட் சின்னு இருக்கும். அந்த 3 அப்பார்ட்மெண்ட்டுக்குமே மற்ற அட்ரஸ் எல்லாமே காமனாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் சப்டொமைனும். இப்போது ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கலாம். அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள மல்டிபிள் பிஸ்னஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒவ்வொரு டொமைன் நேம் அவங்க பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. ஒரே டொமைன் நேம்குள்ள மல்டிபிள் பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கூகுள் எடுத்துக்கலாமே. இப்போ இந்த கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா adsense.google.com, blog.google.com, analytics.google.com, drive.google.com, mail.google.com இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பிஸ்னஸாக ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆட்சென்ஸுங்கிறது ஒரு பிஸ்னஸ், ஆட்ஸுங்கிறது ஒரு பிஸ்னஸ், பிளாகுங்கிறது ஒரு பிஸ்னஸ். ஒரு ஆர்கனைசேஷன் தாங்க, ஆனால் மல்டிபிள் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் புது டொமைன் நேம் யூஸ் பண்ணாமல் சப்டொமைன் மூலமாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த சினாரியோ. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சினாரியோ நம்ம பார்க்கலாம். இப்போ அனதர் ஃபேமஸ் வெப்சைட் எடுப்போம், facebook.com. இப்போ இந்த facebook.com லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா facebook.com தான் ஓப்பன் ஆகும். ஆனால் அதையவே நீங்கள் வந்து மொபைலில் சர்ச் பண்ணுங்களேன், m.facebook.comனு ரீடைரக்ட் ஆகும். அதாவது ஒரே ஆர்கனைசேஷன் டிஃப்ரெண்ட் டிவைசஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் வச்சுருக்காங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து ஸ்பீடு தான் அவங்களுக்கு ரொம்ப ப்ரைமரியான ஃபேக்டர். ஸோ அந்த ஃபேக்டருக்காகவே அவங்க டிஃப்ரெண்ட் டிவைசஸ்க்கு டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம தேர்ட் சினாரியோ எடுத்துக்கலாம். இப்போ techiglyte.com அப்படிங்கிறது வந்து நான் இன்டர்நேஷ்னலாக லான்ச் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்குது, கனடாவில் இருக்குது, யூஎஸில் இருக்குது, இந்த மாதிரி மல்டிபிள் ரீஜனில் இருக்குது. அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் லைக் டொமைன் நேம் techiglyte.com தான் நான் மெயின்டைன் பண்ணணும். அப்படிங்கும்போது எப்படி டிஃப்ரென்ஸ் காட்டுறது? அதுக்கும் சப்டொமைன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ca.techiglyte.com, in.techiglyte.com, us.techiglyte.com அப்படிங்கிற மாதிரி டொமைன் நேமை வச்சு நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டிக்கலாம். ஸோ ஒரு டொமைன் நேமை டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் இல்லை டிஃப்ரெண்ட் ரீசன்ஸுக்காக இன்னொரு வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணணும், செப்பரேட் வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டொமைன் நேமை சப்டொமைனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் யூஸருக்கு சப்டொமைன் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ நம்ம techiglyte.comலேயே வந்து பார்த்திங்கன்னா courses.techiglyte.com, learn.techiglyte.com, wordpress tamil.techiglyte.com இந்த மாதிரி நாங்களும் சப்டொமைன்ஸ் வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்பீட் ஜாஸ்தியாக வேணும். அதனால் அதுக்குன்னு ஒரு சப்டொமைன் வச்சு நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் கோர்சஸுக்கு செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சோம். ஸோ courses.techiglyte.com வச்சாச்சு. இப்போ பிளாகிங்கையும் நான் தனியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன்னா blog.techiglyte.comங்கிறத செட் பண்ணிக்கலாம். ஸோ சப்டொமைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன ரீசன், எதுக்காக நீங்கள் சப்டொமைன் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ எப்படி அதை நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சப்டொமைனுங்கிறது உங்கள் ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் தான் க்ரியேட் பண்ண முடியும். எந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடராக இருந்தாலும் ப்ரொசீஜர் ஒன்று தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூஹோஸ்ட்டில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம்.
அண்ட் ஹோஸ்டிங்கில் இல்லை வேறு ஏதாவது ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் நான் இந்த வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் பேஸ்ட் ஆன் த ரெக்வஸ்ட் நான் வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ சப்டொமைனை க்ரியேட் பண்ணுறதுக்கு ப்ளூஹோஸ்ட் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் லாகின் பண்ணிக்கோங்க. சப்டொமைன் க்ரியேட் பண்ணக்கூடிய கான்செப்ட் ஒன்று தான், யூஐ மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஹோஸ்டிங் ப்ரொவைடருக்கு வேரி ஆகும். ஓகே, இப்போ ப்ளூஹோஸ்ட்டில் பார்க்கலாம். இதில் போயிட்டு டொமைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மை டொமைன்ஸ்ன்னு இருக்குது. இதில் தான் நம்ம ப்ளூஹோஸ்ட்டில் வச்சுருக்க எல்லா டொமைன் லிஸ்ட்டுமே காட்டுவாங்க. இந்த அக்கௌண்ட்டில் நான் ஒரு டொமைன் தான் வச்சுருக்கேன், tgweb.in. இதுக்கு தான் நம்ம இப்போ சப்டொமைன் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ blog.tgweb.in அப்படிங்கிறத நம்ம க்ரியேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து சப்டொமைன்ஸ்ன்னு இருக்குது, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட எந்த ஒரு சப்டொமைனுமே இல்லை, அதனால் எம்டியாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே தான் காட்டும். ஆட் சப்டொமைன் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம blog.tgweb.in தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ பிளாக் கொடுத்துக்கோங்க. உங்களோட டொமைனை இங்கே செலக்டட் டொமைன்லேருந்து சூஸ் பண்ணிக்கோங்க. tgweb.in கொடுத்துட்டு ஆட் சப்டொமைன் அப்படிங்கிறத கொடுங்க. நம்மளுக்கான சப்டொமைன் க்ரியேட் ஆகிடும். Your subdomain is ready. Nice work. இப்போ நம்மளுக்கு சப்டொமைன் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், எப்படி இந்த சப்டொமைனுக்கு வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு மறுபடியும் மை சைட்ஸ் போய்க்கோங்க. கிரியேட் சைட் கொடுங்க. அண்ட் உங்களோட சைட் நேம். நெக்ஸ்ட் இங்கே வந்து உங்களோட சப்டொமைன் இங்கே லிஸ்ட் ஆகும், blog.tgweb.in. அதை செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது தான். தேவையில்லாத ப்ளகின்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஸ்கிப் தி ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்களோட சப்டொமைன்லேயும் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் லாகின் டு வேர்ட்ப்ரெஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்ததுன்னா வரி பண்ண தேவையில்லை. ஒரு 5 minutes கழித்து திரும்பியும் லாகின் பண்ணுங்கள், எல்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ ஒரு 15 minutes கழித்து நம்ம மறுபடியும் ப்ளூஹோஸ்ட்குள்ளே லாகின் பண்ணியிருக்கோம். இதில் போயிட்டு மை சைட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்டொமைனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. லாகின் டு வேர்ட்ப்ரெஸ் கூட. வாவ், blog.tgweb.in வந்து ரெடி ஆயிடுச்சு. வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அண்ட் வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்ட்குள்ளேயும் வந்தாச்சு. இப்போ நம்ம சைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்டொமைன் விசிட் சைட் கொடுத்துக்கோங்க. வித்தின் ஃபியூ மினிட்ஸில், வித்தின் ஃபியூ கிளிக்ஸில் ஒரு சப்டொமைன் க்ரியேட் பண்ணி வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணி அண்ட் வெப்சைட்டையும் லைவ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த blog.tgweb.in எப்படி ஒரு பிளாகிங் வெப்சைட்டாக க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2024 வெப்சைட் கிரியேட்டர்ஸுக்கு ஒரு அற்புதமான இயர். 2024ல் உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம் டு லேர்ன். வெப்சைட்டு டீட்டெயில்டாக நம்ம கற்றுக்கணும், ஒரு ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணி எங்களோட ஃப்ரீ வெபினார் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கோர்ஸை வாங்கி நீங்கள் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸை 2024ல் லான்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன டாப்பிக்கில் நாங்கள் வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் டெக் லைஃப்.